ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்பேஸ். இந்த வீடியோ நம்ம டொயோட்டா ஹைலக்ஸ் இன்டீரியர் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஃப்ரண்ட் கன்சோல் பற்றி கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டண்டான ஒரு ஹைலைட் நோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ரக்கடு ஹேண்ட் ரைல்ஸ் தான். நம்மளுக்கு அந்த ஆஃப் ரோடிங் அந்த மவுண்டன் டெரன்ஸ்லாம் போகும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். ஆட்டோமேட்டிக் கீருங்கிறதுனால நீங்கள் ஒரு கையில் ஸ்டேரிங் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த இதை கண்டிப்பாக நீங்கள் கிராப் பண்ணி தான் வண்டி ஓட்டுற மாதிரி வந்திருக்கும். அந்த மாதிரியான ஹார்ட்கோர் ஆஃப் ரோடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த வெஹிக்கில். இன்டீரியரில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரானிக்லி கண்ட்ரோல்டு ஓவர்விஎம்ஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். எவ்வளோ மேசிவான ஓவர்விஎம்ஸ் வித் சைடில் அந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க அந்த சின்ன மிரரில் நமக்கு அந்த பிளைண்ட் ஸ்பாட் ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இண்டிகேட்டர் செட்டப் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதை ஃபுல்லாக என்டையராக இந்த எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் திங் மூலமாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ அண்ட் லாக் அன்லாக் கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்து காயின் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வித் பாட்டில் ஹோல்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே சம் ஷார்ட் ஆஃப் பட்டன் ஃபாக் லேம்ப்க்குனான பட்டன்ஸ் அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் ஸ்டாப்க்குனான பட்டன்ஸ் இதில் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் இனோவாவில் பார்த்து அதே மாதிரியான ஸ்டேரிங் வீல் தான் நம்ம இந்த வண்டிலையும் நமக்கு வந்து கிடைக்குது. இனோவா ஃபார்ச்சுனர் அது எல்லாத்துலேயும் பார்த்த மாதிரி ஸ்டேரிங் வீல் தான் நமக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் இருக்க டிசைன் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட் டியூன்ட் வெஹிக்கிள்குள்ள தான் நம்ம வந்து உட்காந்துருக்கோம். இதை பற்றி ஃபுல் ரிவ்யூ நான் வந்து போட்டிருப்பேன். எக்ஸ்டீரியர்லாம் ஃபுல் ரிவ்யூ நான் வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். ஹசார்ட் டியூனில் என்னென்ன ஹைலைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அது பார்க்கலன்னா நீங்கள் வந்து பாருங்கள். இன்டீரியர் மட்டும் இந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு கார்பன் ஃபைபர் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டொயோட்டா ஜிஆர் ஸ்போர்ட்டுக்கான அந்த பேஜிங் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கார்பன் ஃபைபர் ட்ரீட்மெண்ட் நமக்கு கிடைக்குது. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கான ஸ்டேரிங் வீல் கண்ட்ரோல்ஸ் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட் கண்ட்ரோல். இந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி என்டையர் அந்த டிஎஃப்டி அந்த கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே டொயோட்டா ஸ்பெசிஃபிக் க்ரூஸ் கண்ட்ரோலுக்குண்டான அந்த பட்டன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சைடில் அந்த ஆர்பிஎம் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது டீசல் வெஹிக்கிள் 2.8 லிட்டர் டீசல் இன்ஜின் தான் நமக்கு வந்து கிடைக்கும் வித் 500 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். அந்த டெம்பரேச்சர் மீட்டர் ஃபியூல் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோ மீட்டர் நமக்கு வந்து கிடைக்குது. சின்ன எம்ஐடி நம்ம இனோவா டொயோட்டா ஃபார்ச்சுனரில் பார்த்த மாதிரி அந்த எம்ஐடி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரௌஸ் பண்ணிடுவோம். ஜஸ்ட் பேக் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து காட்டும். ரேஞ்சு, ஈகோ இண்டிகேட்டர், அந்த ஈகோட ஸ்கோரு, கன்செப்ஷன் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து காட்டும். அதுக்கப்புறம் இந்த டயருக்கு உண்டான திங் இதில் வந்து காட்டுது. ஓகே வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா டயரோட இது காட்டுது. நம்மளோட டயரோட பொசிஷன் நம்மளுக்கு வந்து காட்டுது. ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோப் ரெண்டுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேனுவல் அட்ஜஸ்ட் தான் நம்மளுக்கு அந்த எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிளெல்லாம் வரல. கேமரியில் பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான பட்டன்ஸ் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதர் டைப் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அந்த மெனு எல்லாம் நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். மியூசிக் உண்டான ஃபங்க்ஷனாலிட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்னிங்ஸ்க்கு உண்டான ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்ன வார்னிங் இருக்கோ அது இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடும். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ்க்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டி. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த மீட்டர் கஸ்டமைசேஷனில் யூனிட்ஸு, இந்த ஈகோ மோட் ஆன் அண்ட் ஆஃப், அதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச் செட்டிங், அதாவது இந்த ஃபேவரட் ஸ்விட்ச் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி வந்து வச்சுக்கலாம். என்ன நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமோ, ட்ரைவ் இன்ஃபர்மேஷனு, பாப்அப் இதாக மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் எதாவது வந்துச்சுன்னா அந்த பாப்அப் டிஸ்பிளே என்னெல்லாம் வரணும் அதில் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் டெலிஃபோனுக்குண்டான திங் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே போனோன்னா இந்த எம்ஐடிக்குண்டான கலரு நான் இப்போ ரெட் வந்து வைக்கிறேன். ரெட் வச்சோன்னா என்டையர் எம்ஐடி வந்து உங்களுக்கு அந்த ரெட் தீமில் வந்து மாறிடும். அதுக்கப்புறம் ஈகோ சேவிங்க்குண்டான அந்த செட்டிங்ஸு, ஃபியூல் ப்ரைஸு அதெல்லாம் இது பண்ணோன்னா அந்த சேவிங்ஸ் அதை ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து காட்டிடும். ஃபேக்ட்ரி டேஸ் ரீசெட் உண்டான ஃபங்க்ஷனாலிட்டி. ஜஸ்ட் இதுதான் பேசிக் அந்த டிஎஃப்டி ஸ்க்ரீனில் நம்மளுக்கு உண்டான ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் அப்படியே சைடில் வந்து பார்த்தோன்னா மேலே நமக்கு அந்த க்யூட்டான ஒரு ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே சாஃப்ட் டச் மெட்டீரியல் வித் அந்த ஸ்டிச்சிங்லாம் சூப்பர் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டொயோட்டாக்கு உண்டான அந்த ஐகானிக் கிளாக் நம்மளுக்கு இதில் வந்து கிடைக்குது. சைடில் வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ், அதாவது அந்த இந்த வெண்ட் ஆன் அண்ட் ஆஃப்க்குண்டான கண்ட்ரோல்ஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிரிப்பி ஷார்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட க்யூட்டான ஹசார்ட் லேம்ப்க்கான பட்டன் இதுக்குள்ள வந்து கொடுத்துருக்காங்க. வாட்ச்க்கான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கிடைக்குது. இந்த டேப்லெட் டைப் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் நமக்கு வந்து வித் டெடிகேட்டட் பட்டன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் இதெல்லாம் நமக்கு வந்து காட்டும். ஹோம் மேப்க்குள்ளான ஃபங்க்ஷனாலிட்டி அது எல்லாமே வந்து நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அது மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வரும். ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஆப் கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெனுக்குள்ளே வந்து போயிடுவோம். மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆடியோ, ஃபோனு, ஆப்ஸு, இன்ஃபர்மேஷன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப் இன்ஃபர்மேஷனுக்குள்ள திங் இதில் வந்து ஷோ பண்ணிடும். செட்டப்புக்குள்ளே வந்து போனோம்னா வெஹிக்கல் செட்டிங்ஸ்குள்ளே தான் மெயினான திங். மற்றெல்லாம் நார்மலான வெஹிக்கிள் வரதான் வந்து இருக்கும். வெஹிக்கல் செட்டிங்ஸ்குள்ளே வந்து போனோன்னா டொயோட்டா பார்க் அசிஸ்ட் உண்டான திங், அந்த அலர்ட் வால்யூம் எல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். வேறு எந்த செட்டிங்ஸ் இது வந்து இல்லை. அதுக்கப்புறம் அந்த டொயோட்டா ஸ்மார்ட் லிங்க் உண்டான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா இதுக்கும் டெடிகேட்டட் டைப் பட்டன்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. டுவல் ஜோன் கிளைமேட்டிக் கண்ட்ரோலுக்கு உண்டான அந்த ஆக்சுவேஷன் சுவிட்ச் பட்டன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி கண்ட்ரோல்ஸ் இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிப்பி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் வந்துருக்கு. ஏன்னா ஆஃப் ரோடு வெஹிக்கிள் யூஸ் பண்ணி கையில் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து டஸ்ட் எல்லாமே வந்து போடும். அப்படி பட்டாலுமே ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக கிரிப்பி ஷார்ட் ஆஃப் ஃபினிஷில் நல்ல ஒரு பிளாக் தீமில் வந்து மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏசிக்கான கண்ட்ரோல், ஃபேனுக்குண்டான கண்ட்ரோல், மோட்க்குண்டான கண்ட்ரோல்,
கண்ட்ரோல், அந்த டுவல் செட்டப்க்கான கண்ட்ரோல், ஆட்டோ மோடுக்கான கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 வீல் டிரைவ் செட்டப் உண்டான திங் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஹை 4 ஹை, அதுக்கப்புறம் 4 வீல் லோ ரேஞ்சுக்கு உண்டான திங் எல்லாம் நமக்கு இந்த ஏசி கண்ட்ரோல் டைப் பட்டனில், அதாவது ரோட்டரி சுவிட்ச் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். புஷ் பண்ணிட்டு நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். இதுதான் 4 வீலுக்கு உண்டான ஆப்ஷன். சென்ட்ரல் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹில் டிசன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப், டியர் டிஃபரன்ஷியல் லாக் உண்டான அந்த பட்டனு அது எல்லாமே வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே அந்த இதில் வந்து காட்டும். இப்போ 4 வீல் லோவில் வச்சாலும் அந்த லைட் வந்து மேலே இந்த இடத்துல எனக்கு வந்து எரியும். இதில் ஹில் டிசன் கண்ட்ரோல் ஆன் பண்ணாலுமே அந்த லைட் மேலே வந்து எரியும். இது கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் கண்ட்ரோலுங்கிறதுனால வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த 4 வீல் லோ வந்து நமக்கு வந்து எங்கேஜ் ஆகும். அதனால இப்போ லைட் வந்து அதில் ஷோ பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உண்டான சார்ஜிங், இது வயர்லெஸ் சார்ஜிங் பண்ணணும். இது அதுக்குண்டான ஒரு லைட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் அண்ட் ஆஃப் இது வந்து பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஒரு வெல் கிரிப்பி கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கியர் ஸ்டிக்கு, கார்பன் ஃபைபர் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிஆர் ஸ்போர்ட்டுக்கான பேஜிங், ஸ்டேரிங்கில் பார்த்த மாதிரி அதே கார்பன் ஃபைபர் ட்ரீட்மெண்ட், ஷிஃப்ட் லாக்குண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, ஈகோ அண்ட் பவர் மோடுக்குண்டான பட்டன், நார்மலாக அந்த ஃபார்ச்சுனர், அதுக்கப்புறம் நம்மளோட இனோவாவில் பார்க்குற மாதிரி ஹேண்ட் பிரேக்கு, அதில் ஒரு லெதர் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷு, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கீ ஹோல்டர், கிரிப்பி ஷார்ட் ஆஃப் திங் வந்துருக்கு. இதுதான் நம்மளுக்கு உண்டான கீ ஒரு தடவை உங்களுக்கு வெளில எடுத்து வந்து காமிச்சிடுறேன். கீயை வந்து காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஏதோ கடலில் உள்ள வந்து விழுந்திருக்கு. சூப்பரான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வித் 220 அண்ட் 100 வாட் சாக்கெட் இதுக்குள்ள வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு க்ளோ பாக்ஸ் செட்டப், 2 க்ளோ பாக்ஸ் வந்து வந்துடும். டின் க்ளோ பாக்ஸ், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேசிவ் சைஸ் ஒரு க்ளோ பாக்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டான உங்கள் மொபைல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குண்டான, அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ், இப்போ ஆஃப் ரோடிங் போனீங்கன்னா அதுக்கேற்ற ஆக்சசரிஸ் ஹோல்ட் பண்ணிக்கிறதான க்ளோ பாக்ஸ் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைலக்ஸ்க்குண்டான கீ, லாக் அண்ட் அன்லாக்குண்டான பட்டன்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. நல்ல ஒரு வெல் ப்ரீமியம் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஹைலக்ஸோட பேஜிங் கீழே வந்து போட்டிருக்காங்க. கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் இந்த கீழே வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் ப்ரீமியம் கீ நமக்கு வந்து கிடைக்குது. லெதர் டச், ஹேண்ட் ரெஸ்ட்டு, க்ரோம் ட்ரீட்டட் நம்மளோட ஹேண்டு இது வந்து பார்க்கலாம். ஓப்பனர்ஸ் வந்து பார்க்கலாம். ஆட்டோ அப் அண்ட் டவுன் விண்டோஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ட்விட்டருக்குண்டான செட்டப். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கிராப் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட வேனிட்டி மிரர் வித் சன் வைசர் நமக்கு வந்து கிடைக்குது. இங்கே சன் கிளாஸ் ஹோல்டரு, சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரூஃப்க்குண்டான அரேஞ்ச்மெண்ட் அதில் வந்து கிடைக்கல. லைட்டு டச் ஆன் அண்ட் ஆஃப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் லைட்ஸ் ஆன் ஆஃப் அதுக்குண்டான ஆப்ஷன் இதில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இங்கேயும் சன் வைசர், வேனிட்டி மிரர் கிடைக்கல. டிக்கெட் ஹோல்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ட்வீட்டர்ஸ்க்குண்டான செட்டப். டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்டராக நல்லா பிளாக் டோட் தீமில் அங்கங்கே பியானோ ஃபினிஷ், அங்கங்கே அந்த மெட்டல் ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், அங்கங்கே க்ரோம் ஃபினிஷில் கொடுத்து நல்லா ஒரு ப்ரீமியமாக ரக்கடாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த என்டையர் டேஷ்போர்டு. நான் கீழே இறங்கி ஒரு தடவை உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து காட்டுறேன், எவ்வளோ மேசிவாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த அசார்ட்டி உண்டு வெஹிக்கிள் கீழே பாருங்கள், எனக்கு இறங்குறதுக்கு எவ்வளோ ஹைட் வந்துருக்குன்னு. நான் இந்த ரயில்ஸில் கால் வச்சுட்டு தான் கீழே இறங்க முடியும். வெஹிக்கிள் ஒரு தடவை உங்களுக்கு அப்படியே வந்து காட்டுறேன். எவ்வளோ மேசிவான சைஸில் அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எந்த அளவுக்கு மேலே ஏற்ற முடியுமோ அந்த மாதிரி வந்து மேலே ஏற்றிருக்காங்க. சஸ்பென்ஷன்லாம் ஃபுல்லாக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. டயர்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ மேசிவான டயர்ஸ். அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கேனிஸ்டர் அரேஞ்ச்மெண்ட்லாம் உங்களால் அங்கே வந்து பார்க்க முடியும். இப்போ இது இன்டீரியர் ரிவ்யூங்கிறதுனால ரியர்லி நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். டோரே எந்த ஹைட்டுக்கு இருக்குது பாருங்கள், வெஹிக்கிள் எந்த ஹைட்டுக்கு இருக்குது பாருங்கள். மேலே எவ்வளோ அக்சசரிஸ் வந்து போட்டிருக்காங்க. உள்ள ரியர் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாஃப்ட் டச் மெட்டீரியல், ஸ்பீக்கருக்கான அரேஞ்ச்மெண்ட், நம்மளோட அந்த பார்சல் ஹோல்டர்ஸு, காயின் ஹோல்டருக்கான ஃபங்க்ஷனாலிட்டி. 4 டோருமே ஒன் டச் அப் அண்ட் டவுன் நமக்கு வந்து கிடைக்கணும். அதோட ஸ்டிச்சு, இங்கே அந்த க்ரோம் ஷார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் உட்காந்து நமக்கு வந்து காமிச்சிடுறேன். இந்த நம்பர் பிளேட்டுக்கு வந்து பின்னாடி வந்து வச்சுருக்கோம். ரியர்லேயும் சென்டர் பேசஞ்சருக்கும் ஹெட் ரெஸ்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 3 ஹெட் ரெஸ்ட் நமக்கு வந்து கிடைக்குது. ஹேண்ட் ரெஸ்ட்டில் ஒரு சின்ன ஒரு கப் ஹோல்டர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட்டுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி, 3 சீட் பெல்ட் நமக்கு கிடச்சிது. ஐஎஸ்ஓ ஃபிக்ஸ்க்குண்டான அந்த லோகோ இங்கே வந்து பார்க்க முடியும். நல்ல ஒரு சூப்பர் லெதர் சீட்ஸ், ரக்கர் லெதர் சீட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் ஏறிடும், எந்த ஹைட்டில் ஏறி உட்காந்து பாருங்கள். அதுக்கு ஒன்று கிராப் ஹேண்டில் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. மேலேயும் கிராப் ஹேண்டில் நமக்கு வந்து கிடைக்குது. மேகசின் ஹோல்டர், இங்கே ஒரு பார்சல் ஹுக் வந்து கொடுத்துருக்காங்க. 4 kg வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். சென்டரில் ஏசி, க்ரோம் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ், ஏசி கண்ட்ரோல்ஸ், சார்ஜிங் சாக்கெட் எதுவும் வந்து ரியல் வந்து கிடைக்குது. லெஃப்ட் சைட் டோர்லேயும் அதே ஷார்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. மேகசின் ஹோல்டர் அண்ட் ஹூக்ஸு. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டோர்லேயும் நான் ரைட்டில் காமிச்ச மாதிரி அதே ட்ரிம்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. இங்கே கிராப் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியல் இன்னும் கிளாஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் கிளாஸு. சைல்ட் சீட் மவுண்ட்டுக்குண்டான டாப் தத்தருக்குண்டான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பார்க்க முடியுது. ரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல்ஸ், 2 ஸ்பேர் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடில் நார்மலாக வீலோட வியர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் 2 ஸ்பேர் வீல்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி அந்த பிக்கப் ஸ்டோரேஜ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் ஹூக்ஸ் நம்மளுக்கு மேலே வந்து கிடைக்குது. ரூஃப் ஒரு தடவை காமிச்சிடுறேன்.
நல்ல ஒரு வெல் சூப்பர் டிசைன் அண்ட் வெல் கஸ்டமைசபிள் ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ரக்கட் இன்டீரியர் வித் சூப்பர் கேப்பபிலிட்டி இந்த டொயோட்டா ஹைலக்ஸ்க்கு வந்து இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். அண்டில் தென், பாய் ஃப்ரம் கிறிஸ் வியூஸ்.